ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் டைமில் நோம்பு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இஃப்டார் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டி சைட்லேயுமே வந்து இது ஒரு இந்த டைமில் வந்து ரொம்ப பீக்காகவே போயிட்டுருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா மண்ணடியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க அங்கப்பா நாயக்கர் ஸ்ட்ரீட், அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த இஃப்டார் ஸ்நாக்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அதையே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்குறதுன்னு ஓரளவுக்கு நம்ம வாங்கி அதை வீடியோ எடுத்து நல்லா ப்ரொவைட் பண்ணலான்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க சென்னை மண்ணடிக்கு போகலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம இஃப்டார் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடுங்க, சுத்தமாக முடியல. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம ஒரு செலக்டிவாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஸ்நாக்ஸோட நேம் பார்த்திங்கன்னா அங்கம்மா சிக்கன். இதுக்கப்புறம் வந்து இது வந்து கேண்டி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் உள்ளே வந்து மயோனஸ் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து சிக்கன் சீஸ் ரோல். இது இந்த மாதிரி ஓவரால் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஏன்னா பேரே வந்து வாயில நுழையிலங்க. நிறைய என்னென்னமோ டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, என்னென்னமோ பேர்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே எது எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் காமனாகவே இருக்கிற விஷயம். இதை நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது வந்து கேண்டி ஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்க அப்படியே ஐஸ் மாதிரியே இருக்குது, குச்சி ஐஸ் மாதிரியே. நல்லா இருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் வந்து சில்லி சிக்கன் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு அப்படி இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் சிக்கன் மயோனஸ் இருக்கு. மயோனஸே கிடையாதுடா. லைக் நம்ம உருளைக்கிழங்க எப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்போமோ அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம பார்க்க கட்லெட் மாதிரியே இருக்குது. சிக்கன் இதுவும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல. பட் என்ன ஒன்று தான், இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அது பார்க்க வந்து KFC சிக்கன் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. அண்டு அதிகமாக சேல்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த அங்கம்மா சிக்கன். இதுதான் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அப்படி என்னதான் இருக்குது இதில்? இதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. பிகாஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் காம்பினேஷன் ஒன்று தான், ஆனால் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மசாலாவில் இவங்க ஆட் பண்ணும் போது தான் இதில் ஒரு ஒரு டேஸ்ட்டே வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. வேறு ஒன்றும் கிடையாது. இதுவுமே வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இது பேர் நான் மறந்துட்டேன். அதனால தான் இது பேரே என்னால் சொல்ல முடியல. பட் மறந்துட்டேன். பட் இது சூப்பராக இருக்குது. இந்த இஃப்டார் ஸ்நாக்ஸ்னு சொல்லும் போது இங்கே
எல்லா கடையுமே நல்லா டேஸ்டியாக தாங்க இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ரம்ஜான் முன்னாடியே வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்காது, இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக தாங்க இருக்கும். இது இல்லாமல் நான் வந்து ஜூஸஸ்லாம் வாங்கி வேறு வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஃபைனலாக அது மட்டும் இல்லாமல் நுங்கு பால் ஜூஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் ட்ரை பண்ணலாம். தரமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா. பட் என்னன்னா 60 ரூபாய்க்கு சரியான வர்த்துங்க இது. சீரியஸாக நான் வந்து டேஸ்ட் பண்ணும்போது, நான் வாங்கும் போது கூட நான் யோசிக்கல, இது அப்படியே நீங்கள் இது நம்ம சாப்பிட்ருப்போம்ல இளநீர் பாயாசம்லாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது இது. கண்டிப்பாக நான் ஒரு 3 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்ப்பா. நம்ம வாங்குற ரோஸ் மில்க் வாங்கியிருக்கோம். ரோஸ் மில்க்னும் போது நீங்கள் மண்ணடியில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் தான் இருக்கும். எவ்வளோ ஆச்சுன்னா 1200 1500 சம்திங். நம்ம வாங்குறத டிபெண்ட் பண்ணி பொறுத்து இருக்குது. இப்போ நான் இது வாங்கினதே இன்னும் டபுளாக நான் வாங்கினேன். அது இல்லாமல் இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்கினேன், இது எல்லாமே சேர்த்து. பட் வந்து இந்த இஃப்டார் டைமில் வந்து ரேட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் இது விட்டால். பெங்களூர்லேயும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஊரில் ஃபேமஸான பார்த்தீங்கன்னா மண்ணடியில் அங்கப்பா நாய்க்கர் ஸ்ட்ரீட்டில் தான் இது இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு 3:30 4 o'clockலாம் வந்துடுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா க்ரௌட் இருக்காது, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து லீவ்னால நிறைய க்ரௌடு இருக்குது, மேபி அதனால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. உள்ளே வந்து நிறைய சண்டை என்ன அது மாதிரிலாம் வந்து கடைங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க. நான் வந்து இஃப்டார் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வாங்க தான் வந்தனே மெயின் ரீசனே அதுதான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபைட்னால. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி.